கோயில் காசு எடுக்காம சம்பளம் எப்படி கொடுப்பாங்க? அந்த கோயில் உண்டியல்ல போடுற காசை எடுத்து அந்த ஊர்ல இருக்கிற அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தா வேற வழி கிடையாது. எல்லா மடங்கள் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய வருமானம் ஓபனா டிக்ளேர் ஆகுதா? ரவிசங்கருடைய ஆர்ட் ஆஃப் லிவிங் மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? அமிர்தானந்தமயினுடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? ஈஷா அவருடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? சங்கரமடத்தினுடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? ஏதாவது ஓபனா நமக்கு வெளியே தெரியுமா? இப்ப டெல்லியில ஒரு சாமியார் 17 பொண்கள் வாழ்க்கையை கட்டிருக்கான். அவன் வெளிநாடு போயிருக்கான், பிளேன்ல போயிருக்கான், பறந்திருக்கான். அதெல்லாம் என்ன காசு? அப்போ அது ஒரு மடத்தோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். அப்போ மதத்தின் பெயரால் எவ்வளவு அநியாயம் நடக்குது. எதை பத்தி யாரும் வாயை திறக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு கோயில்ல மட்டும் சின்னதா ஒரு மயிலோட மூக்கு காணும்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிறது. கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்கின்றன. எனவே மனிதர்களுக்கு செய்வதுதான் மிக முக்கியம் என்ற கருத்தை அழுத்தமாக நான் எந்த மேடையிலும் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன். சார், மனிதர்களுக்கு தானே சார் பசி இருக்கு, மனிதர்களுக்கு தானே சார் தூக்கமின்மை இருக்கு, மனிதர்களுக்கு தானே சார் தாகம் இருக்கு, மனுஷனுக்கு தானே சார் நோய் இருக்கு. அப்ப மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் என்ன பெரிய தவறு